மீனராசி பெண்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்க போகுது மேம்? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி பொதுவாவே குரு வீட்ல உட்கார்ந்திருக்கிற சனி வந்து கொஞ்சம் மிதமா தான் செயல்படுவார். ரொம்ப படுத்த மாட்டாரு. அந்த இடத்த குருவே பார்க்கும்போது மீனராசி பெண்களுக்கு பொதுவாவே லோன்லியா இருக்க தான் பிடிக்கும். தனியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது தான் அவங்களுடைய நம்ப. பட் கல்யாணங்கிறது மட்டும் நிறைய சொந்தக்காரங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீனராசி பெண்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள். ஜென்ம சனி இருக்கிறதுனால நம்ம வார்ன் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கவனமா இருங்க, பணத்தையே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு யாராவது ஆட்கள் வந்து போறாங்கன்னா கூட பணத்தை அவங்க கிட்டயும் பத்திரமா வச்சுக்கோங்க. நட்புகள்ல வந்து இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும். யார்ட்டையும் எதையும் சொல்றதுக்கு, நல்ல பழகினவங்ககிட்ட கூட எதையும் ஷேர் பண்ண கொஞ்சம் பயந்துருப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டாவே இருந்திருப்பாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி. மீனராசி பெண்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க ஆரம்பிக்கணும். ஸோ சனிக்கிழமை புதன்கிழமையில நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மேம் அடுத்ததான் மீனராசி பெண்கள். அவங்களுக்கு தான் சனி பயிற்சி நடந்துட்டு இருந்துச்சு. சில கெட்டதெல்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா சனி பயிற்சி இருக்கும்போதே குரு பகவானும் வந்துட்டாரு. இப்ப குரு வந்து மீனத்துல உட்காரனால அவ்ளோ நல்லது இருக்குன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மேம், மீனராசி பெண்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்க போகுது மேம்? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி பொதுவாவே குரு வீட்ல உட்கார்ந்திருக்கிற சனி வந்து கொஞ்சம் மிதமா தான் செயல்படுவார். ரொம்ப படுத்த மாட்டாரு. அந்த இடத்த குருவே பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மள அடிக்க ஒருத்தன் வரான், நம்மளை காப்பாத்த ஒருத்தர் இருக்கிறாரு. சரியா? அந்த அடிக்க வர்றவரை பிடிச்சி காப்பாத்த வர்றவரை தன் வீட்லயே வச்சு லாக்அப்ல போட்டு லாக் பண்ற மாதிரி குரு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்றது மட்டும் இல்லாம, நீ என் பார்வையிலே இரு, உன்னை நான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன், நீ என்ன பண்றங்கிறத. என்ன பண்ண முடியும் சனியால? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கொடுத்து வச்சவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க. ஏன்னா ஜென்ம சனியெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு ஒருக்க வர்றது. அதுலயும் இப்பெல்லாம் குரு வந்து காப்பாத்தி விடுறாருன்னா அப்ப கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்க தான் மீனராசிக்காரங்க. நம்ம சொல்றோம் ஏமாறுறாங்க ஏமாறுறாங்கன்னு. பட் அந்த ஏமாறுறவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு தான் கெடுதலே தவிர, ஏமாறுறவங்களை வந்து கடவுள் எப்படியாவது காப்பாத்துவாருங்கிற நிலைமை தான் மீனராசிக்காரங்களுக்கு. இவங்களோட அந்த வெள்ளந்தியான குணம் தெரியுமோ என்னமோ, இந்த ஜென்ம சனியில குரு பயிற்சிங்கிறது இவங்களை காப்பாத்த போகுது. இது கடவுளுடைய ஒரு பிராப்தம். மேம் நீங்க சொன்ன மாதிரியே சனி பகவான் வந்து ஒரு இருட்டு, குரு பகவான் வந்து வெளிச்சம். அப்படி இருக்கும்போது இருட்டுல வந்து ஒரு ஒளி பட்டுச்சுன்னா நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. ரொம்ப நாளாவே இந்த மீனராசி பெண்கள் வந்து எனக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு திருமணம் எப்போ ஆகும்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பொதுவாவே ஜென்ம சனி வந்து திருமணத்தை கெடுக்கிறது இல்ல. இயற்கையான விஷயங்கள ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ கெடுக்காது. பட் அதுல ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல வச்சிருக்கோம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, கல்யாணத்தை தரேன் பின்னாடியே ஒரு பிரச்சனையும் தரேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல இருந்த சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துலயும் பட்டுச்சு. ஏதாவது ஒரு திருப்திகரமற்ற ஒரு திருமண வாழ்க்கை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் திருமண வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு கொடுக்குறாரு. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் வந்து தரேம்மா, கல்யாணம் ஆச்சுன்னு கவலைப்படாதங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுறது, சொந்தத்திலேயே மாப்பிள்ளை அமைகிறது, பக்கத்துலேயே மாப்பிள்ளை வச்சுட்டு எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோமேங்கிற அமைப்பு. காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புமே மீனராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல குருவே உச்சமா இருக்கிறார் இல்லையா? ஸோ திருமண வாழ்க்கையுமே ஒரு திருப்திகரமா நடக்கிறது, ஒரு நல்ல பெரிய குடும்பம், பாரம்பரியமான குடும்பம்லாம் சொல்றது. பெரிய குடும்பம்ங்கிறது காசு பணத்தை வச்செல்லாம் நிறைய சொந்த சொந்த பந்தங்கள் பந்தங்கள். இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மீனராசி பெண்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஓகே, ஓகே மேம். ஏன்னா இப்ப மீனராசி பெண்களுக்கு வந்து தனியாவே இருக்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு மேம். இனி வந்து ஒரு பெரிய குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிற குடும்பத்துல போக போறாங்கன்ற மாதிரி தானே மேம்? நிச்சயமா மீனராசி பெண்களுக்கு பொதுவாவே லோன்லியா இருக்க தான் பிடிக்கும். தனியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது தான் அவங்களுடைய நம்ப. பட் கல்யாணங்கிறது மட்டும் நிறைய சொந்தக்காரங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆனா லோன்லி லைஃப் ஸ்டைல தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிரைவேட்டா இருக்க பிடிக்கும். இப்போ மீனராசி பெண்கள்ட்டே போய் உங்களுக்கு லீவுனா என்ன பண்ண பிடிக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கதவை சாத்திட்டு வீட்ல உட்காந்து எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீடு தனக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறதா மீனராசி பெண்கள். நிறைய சொந்தங்கள் இருந்தாலும் ஆசை பாசம்லாம் எல்லார் மேலயும் இருக்கும். பட் ரொம்ப அசோசியேட் ஆக விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஓகே மேம். மேம் இந்த சனி பயிற்சினாலேயே அவங்களுக்கு நிறைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்திருக்கு மேம். இப்ப குரு பயிற்சி வந்து நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. ஹெல்த்ல ஏதாவது முன்னேற்றம்லாம் இருக்குமா மேம்? கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீனராசி பெண்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் உஷ்ணம் அதிகமாகும். சனி ராசியிலே இருக்கிறாரு, குருவும் பார்க்கறாரு. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சும்மா குனிஞ்ச பின்னாடி முதுகுல பிடிச்சிக்கிச்சுங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த பிடிப்பு சுளுக்கெல்லாம் எடுத்து விட போனேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் போவாங்க மீனராசி பெண்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருமே தவிர மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெல்த்ல எதுவுமே இல்லை. இப்ப மேம் இந்த மீனராசி பெண்கள் வந்து புதுசா ஒரு விஷயத்த செய்ய போறேன், புது தொழில் தொடங்க போறேன், இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்னா பண்ணலாமா மேம்? நிச்சயமா பண்ணலாம். ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால நம்ம வார்ன் பண்ணிட்டே இருந்தோம்.
ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கவனமா இருங்க, பணத்தையே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு யாராவது ஆட்கள் வந்து போறாங்கன்னா கூட பணத்தை அவங்க கிட்டயும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா பிலாங்கிங்ஸ்லாம் களவு போறது இதுலன்னா ஜென்ம சனியில் நடக்கும், தங்கத்தை தொலைக்கிறதெல்லாம் ஜென்ம சனியில் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால தைரியமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல பணம் வேணும்ல, நாங்க வாங்குறது எல்லாமே ரொட்டேஷன்ல பிசினஸ்க்கு போடவே சரியா போகுது, நாங்க எங்க இருந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் மீனராசியோட ஒரு புலம்பல்னு சொல்லலாம். அந்த நிலைங்கிறது மாறப்போகுது. குரு பார்வை கிடைக்கும்போது கையில கொஞ்சம் சரளமா பணம் புழங்கும். ஸோ பண அந்த வரவே இருக்கு. இருக்கு, பண வரவு இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய பிராப்தங்களும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா லாபம் கிடைக்குமானா கிடைக்கும். 11ஆம் அதிபதி சனி தான், அவருக்கு வந்து ஓகே. குரு பார்வை இருக்கு, ஸோ நல்லாவே இருப்பாங்க. ஓகே, ஓகே மேம். இப்ப சனி பேச்சு நடக்கிறதுனாலே கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கவனமா இருக்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் மேம். இப்ப குரு பகவான் ஹெல்ப் பண்றதுனாலயே இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அடி விழுகிறது காப்பாத்த போறாரு, இந்த இடத்துல நீங்க தைரியமா கால வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? நட்புகள்ல வந்து இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும், யார்ட்டையும் எதையும் சொல்றதுக்கு, நல்ல பழகுனவங்ககிட்ட கூட எதையும் ஷேர் பண்ண கொஞ்சம் பயந்துருப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டாவே இருந்திருப்பாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி. ஸோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து எல்லாரையுமே வந்து நம்ம தப்பாக பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா, யாரையும் நம்ப மாட்டோம். மீனத்துக்கு என்ன பிரச்சனைனா நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, சந்தேகம், யாரையும் நம்பாத தன்மையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மாறப்போகுது. கொஞ்சம் நம்பிக்கைத்துல இருக்கும், நல்லவங்க அதை நம்பலாம், எல்லாரையும் நம்ம இப்படி பேடாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் we can மேக் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம சோஷியலைஸ் ஆகலாம், சமூகத்தில் வந்து நிறைய பேர்ட்ட பழகலாம், புது இடங்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க. வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுன்னு இருந்தவங்க கொஞ்சம் புது இடங்களுக்கு போகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டிராவல் பண்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிறைய போகிறதுக்கான யோகமும் இருக்குது. ஏன்னா சனி குருனாலே ஆன்மீகம் தான், கோவிலுக்கு நிறைய சேவைகள் செய்கிறது, அன்னதானம் போடுறது, இதெல்லாம் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. பொதுவாக அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஓகே, ஓகே மேம். அப்ப தனியா பேக் எடுத்து டிராவல் பண்ண Yes, yes, போயிருவாங்க. yes, அதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்ப மீனராசி பெண்களுக்கு வந்து இந்த குரு பேச்சுல நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு சனி பகவான் தான் காப்பாத்தியாச்சு, இன்னும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வாழ்வியல் பரிகாரம் மட்டும், ஆன்மீக பரிகாரம் மட்டும் என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? மீனராசி பெண்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க ஆரம்பிக்கணும். ஸோ சனிக்கிழமை புதன்கிழமையில நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமைங்கிறது வாத நாள், சனிக்கிழமைங்கிறது நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சிறந்த நாள். ஸோ சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறத ப்ராக்டிஸாக எடுக்கணும். புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாளுமே, வாரத்தில் 2 நாள் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வராங்கன்னா அதெல்லாம் பெரிய நல்ல ஒரு விஷயத்தை பெற்றுத்தரும். சனியுடைய ஒரு நல்ல பாசிட்டிவான கதிர்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவானையும் இது வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். 2வது, முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். ஸோ ஏதாவது டொனேட் பண்ணுறீங்கன்னா அது யாருன்னா குரு தான். ஓகே, ஓகே மேம். என்ன முடியுமோ அதை டொனேட் பண்ணுங்க. இன்னதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஜென்ம சனி இருக்கிறதுனால உங்களால என்ன முடியுமோ, இருக்கிற இடத்துல இருந்து என்ன முடியுமோ அதை டொனேட் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து கையிலே வச்சுட்டு இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு சின்ன ஒரு கீயாக இருக்கட்டும், வாட் எவர், அயனில் ஒரு பீஸ் ஆஃப் அயனை வந்து கையிலே வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா மனபயம்ங்கிறது அதிகரிக்கும். ஸோ அந்த மனோபயத்தை முறியடிக்கிறது இரும்பு. அதுதான் நம்ம ஊரில் வந்து இந்த வயதுக்கு வந்த பூப்படைந்த பெண்களுக்கெல்லாம் இரும்பில் ஏதாவது கம்பி பக்கத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ சந்திரனால் வரக்கூடிய ஆசிலேஷன்ஸை சனியுடைய உலோகமான இரும்பு மட்டுப்படுத்தும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஸோ ராமநாத சுவாமி, கடல் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாத்துக்குமே இவங்க விசிட் பண்ணாங்க நல்லது. சித்தர்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமை நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கணும். வெள்ளை கொண்ட கடலையை உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஓகே, ஓகே மேம். இந்த கொஸ்டின் கிட்ட கேட்கக்கூடாதா, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. குரு பேச்சோட ரேஸ்ல வின்னர் யாருன்னு நீங்க சொன்னீங்க முன்னாடியே, மீனம் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா கெட்டது நடக்கும்போது ஒரு கெட்டதை புடுங்கிட்டு நல்லதை கொடுக்கும்போது அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பேச்சுக்கு மீனராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 9.5 out of 10. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க சொன்னதுல இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேம். ஓகே கண்டிப்பா, அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா, நிச்சயமா. ரொம்ப நன்றி மேம். எல்லாருக்குமே நன்றி. 12 ராசிக்குமே ரொம்ப எலாபரேட்டா நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, காப்பாத்துனீங்க, இங்கெல்லாம் கவனமா இருங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது கண்டிப்பா. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு, நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.
குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.